தேர்தல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கபெருமாள் கோயில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான கார், பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஸ்தம்பித்தது. ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட நெரிசலை சீர் செய்ய காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டனர். தேர்தல் முடிந்து பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதையொட்டி தாம்பரம் மாநகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்களை காவல் ஆணையரகம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு, ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்படும். இதேபோல் புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து வரும் பயணிகள் நெரிசலை தவிர்க்க OMR மற்றும் ECR சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பியதால் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாகனங்கள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருந்ததால் சுங்கச்சாவடியை கடக்க காத்திருக்கும் சூழல் உருவானது. தேர்தல் மற்றும் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. வாகன நெரிசலை குறைக்க வழக்கமான 6 வழிகளுக்கு பதிலாக கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்டு மொத்தம் 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. நேற்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான 3 மணி நேரத்தில் மட்டும் 11,050 வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்ததாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் கூறினர். தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட பணிபுரியும் நகரங்களுக்கு திரும்பும் பொதுமக்களால் நெல்லை ரயில் நிலையத்தில் 3வது நாளாக கூட்டம் அலைமோதியது. நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் செல்லும் அந்தியோதயா விரைவு ரயிலில் இருக்கைகளை பிடிக்க பயணிகள் முண்டியடித்து ஏறி மிகுந்த சிரமத்திற்கிடையே பயணத்தை தொடர்ந்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து ₹5.20 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 10 காசுகள் உயர்த்தப்பட்டது. கடந்த 15 நாட்களில் மட்டும் முட்டை விலை ₹1.10 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதாலும் பிற மண்டலங்களில் தேவை அதிகரித்துள்ளதாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள யானை கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் ஷவரில் குளியல் போட்டது. இந்த பூங்காவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த விலங்குகளுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகள், கூடுதல் தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பறவைகளின் கூண்டுகளில் சணல் மூடைகள் வைத்து தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இதனிடையே கோடை விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவுக்கு வந்து விலங்குகளை பார்த்து ரசிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், விகேபுரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கு இந்த திடீர் மழை பெரும் நிம்மதியை அளித்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த மழையினால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் வர உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:52 மணி தொடங்கி மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11 மணி 8 நிமிடங்கள் வரை சித்ரா பௌர்ணமிக்காக கிரிவலம் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் ஆற்றில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆழியார் அணை, சிறுவர் பூங்கா மற்றும் ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டனர். ஆற்றில் இறங்கி குழந்தைகளுடன் உற்சாகமாக குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர்.
குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அருவியில் கொட்டும் மிதமான தண்ணீரில் பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று உற்சாகமாக நீராடினர். அருவி அருகே உள்ள நீச்சல் குளத்திலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இருப்பினும் கோதையாற்றில் படகு சவாரி நிறுத்தப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் கோடை வெப்பத்தை தணிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்து அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். நாங்கள் லீவ் வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கு இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே வர போக்குவரத்தில் உள்ள சாலைகள் மட்டும் சரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நூற்றுக்கால் மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க தாயுமானவர் சுவாமி மட்டுவார் குழல் அம்மையாருக்கு தாலி சூட்டும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான பெரிய தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வாகனங்களின் வீதி உலா நடைபெற்றன. இதன் 9ஆம் நாள் நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் உப்பு உற்பத்தி வேகம் பெற்றுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அதிகாலை முதலே உப்பு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். தற்போது 1 டன் உப்பு 1000 முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி சுமார் 6 லட்சம் மெட்ரிக் டன்னை எட்டும் என்று உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்திலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மசனகுடி ஆற்றில் குரங்குகள் உற்சாகமாக குடியிலிட்டு வருகின்றன. ஆற்றுப்பாலத்தின் தடுப்பு சுவர் மற்றும் மூங்கில் மரங்களிலிருந்து குரங்குகள் ஒவ்வொன்றாக தண்ணீரில் டைவடித்து குதித்து நீந்தி விளையாடும் காட்சிகள் காண்போரை கவர்ந்துள்ளது. திருவாரூரில் உள்ள தங்கமுத்து மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காவடி எடுத்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தங்கமுத்து மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற காவடி எடுத்தல் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டும் செடல் காவடி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. டிஎன் பாளையத்தைச் சேர்ந்த வரதன் என்பவர் சாலை விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி வரதனின் 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் தானமாக வழங்கப்பட்டன. இதனிடையே உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட வரதனின் உடலுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை 2026 அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 3 பேர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள நகராட்சி திடலில் தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை 2026 அழகி போட்டி நடைபெற்றது. இதில் சென்னையைச் சேர்ந்த சுகி 3வது இடத்தையும், சாய்ஸ்ரீ 2வது இடத்தையும், ஓமனா முதலிடத்தையும் தட்டிச் சென்றனர். முன்னதாக பல்வேறு துறைகளில் சாதித்த 25 சாதனை திருநங்கைகளுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி கேடயம் வழங்கி வாழ்த்தினார். திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் மாரியம்மன் கோயில் பொங்கல் பூச்சாட்டு விழாவை முன்னிட்டு பாரம்பரிய பவளக்கொடி கும்மியாட்ட நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறுமியர், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியான ஆடை அணிந்து கிராமிய கலைஞர்களுடன் சேர்ந்து கும்மியாட்டம் ஆடினர். திருத்தணி
அருகே உச்சிரெட்டிப்பள்ளியில் திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியதை அடுத்து தினமும் மகாபாரத சொற்பொழிவு, தெருக்கூத்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சிகர நிகழ்வாக காப்பு கட்டி விரதம் இருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். உதகை அருகே பார்சன்ஸ் வேலி மற்றும் பைக்கார வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக நீடிக்கும் காட்டுத்தீயால் இதுவரை சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் ஊற்றி அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. இதனால் ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி தற்போது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் வீரராகவர் கோயில் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த கால்நடைகளை மர்ம கும்பல் ஒன்று காரில் வந்து கடத்திச் சென்ற துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராக்கி திரையரங்கம் அருகே நின்று கொண்டிருந்த மாடு ஒன்றை லாவகமாக தூக்கி காரில் போட்டுக்கொண்டு அக்கும்பல் தப்பி ஓடியது. பள்ளி குழந்தைகளின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் வகையில் பழனியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. 3 முதல் 13 வயது வரையிலான மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அவை விற்பனையும் செய்யப்பட்டன. சிறு வயதிலேயே உழைப்பின் மதிப்பையும் வியாபார நுணுக்கங்களையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தங்களது படைப்புகள் விற்பனையானதால் உற்சாகமடைந்த மாணவர்கள் தங்களின் முதல் வருமானத்தை தாங்களே ஈட்டிய பெருமிதத்துடன் காணப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவித்தனர். அங்கு பரிசல் பயணம் மேற்கொண்ட சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்து பிரதான நீர்வீழ்ச்சிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மீன் குழும்புடன் உணவு உண்டு மகிழ்ந்தனர். தண்ணி நல்லா ஃப்ளோவாக வருது. மீன் நல்லா சாப்பிட்டோம். பரிசல் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து நாங்கள் குளிக்க போகிறோம். நீங்களும் வாங்க, ஜம்முன்னு குளிச்சுட்டு போவோங்க. திண்டுக்கல் மாவட்டம் காம்பார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஆதிசிவன் கோயிலில் சித்திரை மாத திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் புது தாலிச்சரடு மாற்றிக்கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த 4 காட்டெருமைகளில் 2 உயிருடன் மீட்கப்பட்டன. உணவு, தண்ணீர் தேடி வந்த 4 காட்டெருமைகள் காரைக்குளத்தில் உள்ள 50 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தன. தகவல் அறிந்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் இருந்த 2 காட்டெருமைகளை மயக்க ஊசி செலுத்தி கிரேன் உதவியுடன் உயிருடன் மீட்டனர். மேலும் இறந்து மிதந்த 2 காட்டெருமைகள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நடுவனூர் பகுதியில் வைக்கோல் ஏற்றி வந்த டிராக்டரில் ஏற்பட்ட தீ நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அணைக்கப்பட்டது. பிரகதீஷ் என்பவர் அலங்காநல்லூரில் 50 வைக்கோல் பண்டல்களை டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு புதுக்குளம் பகுதியில் சென்றபோது மின்கம்பி மீது வைக்கோல் உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து கடத்தி 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அர்ஜுனாபுரம் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் டிராக்டர் ஒன்றை சோதனையிட்ட போது உரிய அனுமதியின்றி பட்டாசுகள் கடத்தி செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தோட்ட உரிமையாளர் வெங்கடேசன் மற்றும் ரவி ஆகியோரை கைது செய்த காவலர்கள் அங்கிருந்த 22 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் இருவருக்குள் ஏற்பட்ட அடிதடியில் கடை சூறையாடப்பட்ட சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். திமுக பிரமுகர் பிராங்க்லின் என்பவரது கடை அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பினரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பிராங்க்லின், சிவகுமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணை கட்டுமான கோடை வெயில் காரணமாக முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. கடந்த ஆண்டு 52 அடியாக இருந்த நீர்மட்டம் இந்த ஆண்டு போதிய மழையின்றி சரிந்துள்ளதால் அணைப்பகுதி பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிறது. இதனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதோடு மாவட்டத்தில் உள்ள இதர அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக குறைந்து வருகிறது.
நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடலை மீட்க சென்ற வனத்துறையினர் மீது சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வனத்துறையினர் 6 பேர் காயமடைந்த நிலையில் அரசு வாகனத்தையும் சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் ஆனந்த் மற்றும் மணி ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பி ஓடிய 5 பேரை தேடி வருவதால் பதற்றம் காரணமாக அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே ரயில் தண்டவாளத்தில் படுத்து தற்கொலைக்கு முயன்ற முதியவரை தண்டவாள பராமரிப்பாளர் காப்பாற்றியுள்ளார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் தண்டவாளத்தில் முதியவர் ஒருவர் படுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதனை கவனித்த தண்டவாள பராமரிப்பாளர் மீனாட்சி சுந்தரம் துரிதமாக செயல்பட்டவரை காப்பாற்றினார். அதன் பின்னர் நடைபெற்ற விசாரணையில் மகன் தன்னை அடித்ததுடன் உணவு வழங்காமல் இருந்ததாகவும் அதனால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் முதியவர் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே மது அருந்துவதை தட்டி கேட்டு விசிக பிரமுகர் டான் ஆண்டனி என்பவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வீட்டின் முன் நின்றிருந்த கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அஜித்குமார் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 ரவுடிகளை கைது செய்தனர். மேலும் இத்தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி தமிழரசனை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் பால் வியாபாரியை வெட்டி கொலை செய்த நபரை காவல்துறையினர் தேடுகின்றனர். தனது தோட்டத்திற்கு சென்ற ஜோசப் என்பவர் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் சென்று பார்த்தபோது அவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஜோசப்பின் மகளை ஒருதலைபட்சமாக காதலித்த மதன் கடந்த ஆண்டு தற்கொலை செய்ததும் அதற்கு பழிவாங்கும் விதமாக மதனின் அண்ணன் மகேஷ் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜோசப்பை கொன்றதும் தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாம் அருகில் மாயாற்றின் கரையோரம் மேப்பூக்கள் பூத்து குலுங்குவது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. முதுமலையில் சாலையோர மரங்களில் பூத்துள்ள மேப்ளவர்கள் சிவப்பு கம்பளம் போர்த்தியது போல காணப்படுகின்றன. அவற்றை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் கண்டு ரசிக்கின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரம் அருகே தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. சிறுமுகை வனசோதனை சாவடி அருகே பரிசல் துறைக்கு செல்லும் வழியில் கடந்த 2 நாட்களாக மாலை நிறத்தில் குட்டி யானை சுற்றித் திரிகிறது. காந்தையாற்றில் தண்ணீரை குடிக்க வந்த யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த குட்டியை மீண்டும் தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோயில் நடை திறக்கப்பட்டதும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் ராஜகோபுரம் வழியாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். திரளானோர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். தேர்தல் ஆணையம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் நன்னிலம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளருமான நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகரிப்புக்கு நடிகர் விஜயின் தாக்கம் காரணம் இல்லை என்று மறுத்தார். நேரடியாகவே நான் இதை களத்தில் பார்த்தேன், வாக்காளர்களோடு பேசினேன். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது, ஆனால் சீக்கிரமாக வாக்களிச்சுட்டு செல்வோம் என்பது தான் களத்திலுடைய யதார்த்தம். வழியே தாவேக்காவுக்கு சாதகமான வாக்களிப்பு என்பது அது உண்மை அல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் அடுத்தக்குடி பகுதி கண்மாய்க்கரை குடியிருப்பில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாட்டால் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருகின்றனர். அருகில் உள்ள கண்மாய் நீரை பயன்படுத்தினால் உடலில் அரிப்பு ஏற்படுவதால் மக்கள் 1 குடம் தண்ணீரை 20 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இரவு நேரங்களில் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் பிடிக்க வேண்டியிருப்பதால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் அலுவலக பணம் 14 லட்சம் ரூபாயை பதுக்கிவிட்டு நாடகமாடிய ஊழியர் கைது செய்யப்பட்டார். ஊழியரான தஞ்சீர் என்பவர் அலுவலகத்திலிருந்து பெற்று சென்ற 14 லட்சம் ரூபாயை வாகன சோதனையின் போது போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறி தனது உரிமையாளரை நம்ப வைத்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பொன்னேரியில் உள்ள ஒரு வீட்டில் பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு நாடகமாடியது அம்பலமானது. இதையடுத்து பணத்தை மீட்ட காவலர்கள் தஞ்சீரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தென்காசி மாவட்டம் சாம்பவர் கடற்கரை பேரூராட்சியில் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியற்ற நபர்களுக்கு முறைகேடாக வழங்கப்பட்ட மானிய தொகையை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 12 நபர்களுக்கு முறைகேடாக வீடு மானியம் வழங்கப்பட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இந்த முறைகேட்டிற்கு காரணமான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட 12 பேரிடமிருந்தும் வழங்கப்பட்ட தொகையை வருவாய் மீட்பு சட்டத்தின் கீழ் வசூலிக்க மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற இலுப்பை தோப்பு சின்னமாரியம்மன் கோயிலின் 29ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் அழகு காவடியுடன் ஊர்வலமாக வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் பகுதியில் தனியார் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் ஊடுருவி மலைப்பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள நீரோடை அருகே விடுவித்தனர். கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலை அருகே உள்ள காலி மைதானத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென சிறிய அளவிலான சுழல் காற்று உருவானது. இதனை பார்த்த இளைஞர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய நிலையில் அங்கிருந்த கிரிக்கெட் தரை விரிப்பு மற்றும் விளையாட்டு உபகரணங்களை சுழல் காற்று வானில் தூக்கி வீசியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே போதிய மழையின்றி மார்க்கண்டேயன் மற்றும் குப்தா ஆறுகள் முற்றிலும் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் இந்த பகுதியில் உள்ள எட்டிப்பள்ளி, நாச்சிக்குப்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பெரிய ஏரிகள் நீரின்றி வறண்டிருப்பதால் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதால் விவசாயத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் பயணியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். ரயில் காட்பாடி அருகே சென்றபோது தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிற்கு மதிவாணன் என்பவர் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் மற்றும் காட்பாடி ரயில்வே காவலர்கள் விரைந்து செயல்பட்டு விசாரணைக்கு பின் மதிவாணனை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித தோமையார் பேராலயத்தின் 80வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட புனித கொடி பேராலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி வரும் மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருவள்ளூர் அருகே பூண்டி கிராமத்தில் ஏசி வாங்குவது தொடர்பான குடும்ப தகராறில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகாஷ் என்பவரை மோனிகா காதல் திருமணம் செய்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாக ஏசி வாங்கி தருமாறு கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மோனிகாவின் தாய் புகார் அளித்ததை தொடர்ந்து வரதட்சணை கொடுமை காரணமாக என்ற கோணத்தில் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் நேரில் விசாரணை நடத்தினார். தேனி மாவட்டம் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீர் வரத்தின்றி வறண்டு பாறைகளாக காட்சியளிக்கிறது. அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்யவில்லை. இதனால் சுருளி அருவி நீர்வரத்தின்றி காணப்படுகிறது. இது சுற்றுலா பயணிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் விளைச்சல் அதிகரித்திருக்கும் நிலையில் அறுவடை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் சாலைகளின் இருபுறமும் தேங்கி கிடக்கின்றன. குப்பனாபுரம் வரையிலான சாலைகளில் மழையிலும் வெயிலிலும் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருப்பதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை சந்திப்பில் கேரளாவிற்கு இறைச்சி கழிவுகளை ஏற்றி சென்ற பிக்கப் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பம் மற்றும் கடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மின்கம்பம் 2ஆக முறிந்து கடை சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததை விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மாச்சிபுரத்தில் 2 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்று கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேப்பேட்டை ஊராட்சி வீரவல்லியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலையின் நடுவே அமர்ந்து காலி குடங்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
திருச்சியில் 1 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரியசெட்டி தெருவில் உதய் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த 4 மர்ம நபர்கள் அவரை அடித்து உதைத்து பீரோவில் இருந்த 1 கிலோ உருக்கிய தங்கத்தையும் அவரது மனைவியின் நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி உத்தரவின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றன.